நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆறுயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுவரன். ஆறுயிர் அன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்தை மிக நேர்த்தியாக நாம் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு சரியான பாதை காட்டுவாராக. பழைய உடன்படிக்கையிலே கிருபை அதிகமாக உபயோகிக்கப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டதற்கு பின்பாக புதிய உடன்படிக்கையிலே அவருடைய கிருபையினாலே நாம் அரவணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தப்பித்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது மிகப்பெரிய பட்டியல் விசுவாச வீரர்களுடைய பட்டியல். ஆனால் அவர்களுக்கு பெறாத ஒரு காரியத்தை பிராமிஸை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபை. அந்த கிருபை பெற்றுக்கொண்ட நாம் சரியாக இலக்கை நோக்கி ஓடுவதற்கு முதலாவது ரட்சிப்பின் அனுபவத்தை பெறணும். அது வாலிபர்களுக்குன்னு சொல்ல முடியாது, எந்த வயதினருக்கும் அது பொருத்தமாக இருக்கும். எந்த வயதிலையும் ரட்சிப்பை அருள்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். அந்த கிருபையை நான் என்ன பண்ணணும்னா சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். அதுதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தில் சொல்கிறாரு. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு, அது வீணடிச்சிடாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அந்த கிருபையை என்ன பண்ணிடாதீங்க, அது கிடைக்கிற காலத்திலே பெற்றுக்கொள்ளுங்க. அது கிடைக்காத ஒரு காலம் வரும், அப்போ அழுது தவிக்காதீங்க. இப்போ இந்த காலத்தை என்ன பண்ணுங்க, சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு போதகரை ஒரு பெண்மணி கவுன்சிலிங்காக பார்க்க வந்தாங்களாம். அப்போ போதகர் சொன்னாரா, நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. அவங்க வாலிப சகோதரியாக இருந்ததுனால அவங்க சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்னும் எத்தனையோ காலங்கள் இருக்குது, அப்போ நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, அப்போ எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொடுமா, உனக்கு டைம் கொடுக்குறேன், 1 வருஷத்துக்குள்ளே நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன், 1 வருஷம் கழித்து பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி எழுதி கொடுன்னு சொன்னாரா. ஆனால் எழுதும் பொழுது அந்த பெண்மணி தொடப்பட்டாளாம். முதல்ல 6 மாதம்னு எழுதினாலாம், அப்புறம் அடிச்சுட்டு 1 மாதம்னு சொன்னாலாம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தன்னுடைய லைஃபுக்கு கேரண்டி கிடையாதுன்னு. நம்ம மனிதன் தயாரிக்கிற பொருளுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க, ஆனால் ஆண்டவர் தயாரித்த எனக்கும் உங்களுக்கும் கேரண்டி கிடையாது. ஏனென்றால் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது, அதை நான் அறிய முடியாது. அதனால் கிருபையின் காலத்தில் அதை தள்ளி போடவும் முடியாது, அதை விருதாகவும் ஆக்க முடியாது, தள்ளி போட முடியாது. இந்த நேரம், இப்போ இருக்கிற நேரம் தான் எனக்கு சொந்தமான நேரம் அப்படின்னு சொல்லி உணர்த்தப்பட்டு நான் இன்றே பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அவள் சரண்டர் ஆனாலாம். அதுபோல்
அழகா பவுலடியார் சொல்லுகிறார் 2வது வசனத்தில், 2 கொரிந்தியர் 6:2, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. எங்கே சொல்லியிருக்கிறாரு? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். இதோ அந்த அனுக்கிரக காலம் எப்பயும் கிடையாது, இன்னைக்கு தான். இப்பொழுதே அது அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இந்த நாளிலே நீ மனம் திரும்பு என்று சொல்லி, மனம் திரும்புவதில் ஏற்றவைகளை சிந்தி என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தை இந்த எனக்கும் உங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. இந்த தவசு காலங்களிலே மனம் திரும்ப முடியாதபடி மனக்கடினத்தோடு இருப்பேன்னா, அதை தள்ளி போட்டு இருப்பேனா? காலம் நம்முடைய கருத்தில் இல்லை. இந்த கிருபையின் காலம் எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியாது. இன்றைக்கே அனுக்கிரக காலம், இன்றைக்கே இரட்சண்ய நாள் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் திரும்பவும் அவர் ரட்சிப்பை அருளுகிற கிருபையோடு கூட காத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட அனுபவத்தை இன்றைக்கு நமக்கு தருவாராக. ஆமேன்.